வணக்க மக்களே, நான் தான் உங்க ஜாக்சன். ஸோ ஐபிபிஎஸ் கிளர்க் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ எல்லாரும் வெறித்தனமாக ரெடி ஆகிருப்பீங்க. எப்படி படிக்கன்னு ப்ரிப்பரேஷன் வீடியோ ஒன்று போடுறேன்னா, இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெசேஜஸில் பேங்க் ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட் என்ன சார், நான் அப்ளை பண்ணும் சார், பேங்க் ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட் எப்படி கொடுக்கறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதை பற்றி சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஐபிபிஎஸ் கிளர்க்கு, எஸ்பிஐ கிளர்க்கு, பேங்க் எக்ஸாம் ஃபஸ்ட் டைமே கிளியர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த ராயல் பாஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் எக்ஸாமுக்கான A to Z எல்லா டாப்பிக்கான வீடியோ கோர்ஸ், ப்ரிலிம்ஸ் லெவல்லேருந்து ஹை லெவல் வரை இதுக்குள்ளே இருக்கும். அப்புறம் PDF, டாபிக் வைஸ் PDF இருக்கும். எக்ஸாம் வைஸ் PDF பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கும். அதை டெஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், சால்வும் பண்ணி பார்த்துக்கலாம். எல்லா எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் மார்க் டெஸ்ட் இருக்கும். அது மாதிரி பண்டில்டு பெய்டு PDF இருக்கும், கரண்ட் அஃபேர்ஸ் PDF இருக்கும், பேங்கிங் அவேர்னஸ் வீடியோ கோர்ஸ் இருக்கும், இன்டர்வியூ வீடியோ கோர்ஸ் இருக்கும். பேங்க் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட A to Z இந்த ராயல் பாஸ்க்குள்ளே இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1599 இருக்கும் 1 இயருக்கு. நீங்கள் இந்த CWJ 40 அப்படின்ற கூப்பன் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா இதில் 40% ஆஃபர் உங்களுக்கு ரெடியூஸ் ஆகி 900 சம்திங்க்கே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் 1 இயர் வேலிடிட்டிக்கு. ஸோ நம்ம என்னென்ன இந்த ஒரு வருஷத்தில் லான்ச் பண்ணுறோமோ எல்லாமே ராயல் பாஸில் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும், உங்களுக்கு வேலிடிட்டி இருக்க வர. இப்போ தான் ரீசெண்டாக சூப்பர் பேட்ச்னு ஒன்று லான்ச் பண்ணோம். இதில் டெய்லி வார்ம் அப் டெஸ்ட் 3 கொடுக்குறோம், ரீசனிங், குவான்ஸ், இங்கிலீஷ். மெயின்ஸ்க்கு 3 டெஸ்ட் கொடுக்குறோம். ஸோ ஒரு PO ப்ரிலிம்ஸ் ஃபுல் டெஸ்ட் கொடுக்குறோம். ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. சூப்பர் பேட்ச் ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் வரும். இந்த டெஸ்ட் டெய்லியுமே உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இதன் மூலியமாக நீங்கள் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸில் உங்கள் ப்ராக்டிஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது குவரிஸ்னா, டவுட், ஐபிபிஎஸ் கிளர்க் பற்றின டவுட்னா இன்ஸ்டாகிராமில் Jackson_CWJ கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் நமக்கு தமிழ்நாடுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்க வேக்கன்சி, எல்லாத்துக்குமே தெரியும் 894. இப்போது நம்ம இந்த ஐபிபிஎஸ் POக்கெல்லாம் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தோம் பார்த்தீங்களா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் நம்ம ரொம்ப கான்சியஸாக ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளை நார்த் இந்தியாவில் ஏதாவது ஒரு மூலை முடுக்கில் தூக்கி போட்டக்கூடாது. அந்த பேங்க் நல்ல பேங்காகவும் இருக்கணும், ப்ராஃபிட்லேயும் நல்லா போகணும், லெஸ் நம்பர் ஆஃப் ப்ரைவேட்டைசேஷனாகவும் இருக்கணும், அது பார்த்தீங்கன்னா நிறைய பிரான்ச் கொண்டதாகவும் இருக்கணும், சவுத் இந்தியாவை ஹெட் குவார்ட்டர்ஸாக கொண்டதாகவும் இருக்கணும். அதனால தான் நம்ம ஐபிபிஎஸ் POக்கு அவ்வளோ மெனக்கெட்டு ப்ரிஃபரன்ஸ் பார்த்தோம். பட் கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் நம்மளை தமிழ்நாட்டுக்குள்ளே தான் போட போகிறாங்க, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோர் நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ், சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா லெஸ் நம்பர் ஆஃப் ப்ரைவேட்டைசேஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் IDBIலாம் பார்த்தீங்கன்னா இடையில ப்ரைவேட்டாக மாற்றிட்டாங்க, கவர்மெண்ட்டாக இருந்தது ப்ரைவேட்டாக மாற்றுறாங்க. அந்த மாதிரி ப்ரைவேட்டும் ஆகாமல் இருக்கணும், அதுக்கான பாசிபிலிட்டி கம்மியாகவும் இருக்கணும். ஸோ அப்படியும் நம்ம பார்த்து சூஸ் பண்ணணும், சரிங்களா? மூணாவது, நமக்கு பிடிச்ச பேங்க். இந்த பேங்க்குக்கு போகணுன்னு உங்களுக்கு ஆசையாகவே இருந்திருக்கும் நீங்கள் பேங்க் எக்ஸாம் படிக்கும்போது, சரிங்களா? ஸோ இது எல்லாத்தையும் பார்த்து நான் ஒரு ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர் ரெடி பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அப்ளை பண்ணும்போது, சரிங்களா? முக்கியமாக நான் உங்கள்கிட்ட சொல்கிற விஷயம் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏன் மோர் நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ்ன்னு சொல்கிறேன்னா, இப்போ கனரா பேங்க்குன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் ஏரியா இருக்குது. இப்போ மதுரையில் பார்த்தீங்கன்னா என் ஏரியாவிலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் ஒரு கனரா பேங்க் பிரான்ச் இருக்குது. அந்த இடத்துலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி போனால் ஒரு கனரா பேங்க் பிரான்ச் இருக்கும். அதுலேருந்து இன்னொரு 10 கிலோமீட்டர் தள்ளி போனால் இன்னொரு கனரா பேங்க் பிரான்ச் இருக்கும். ஸோ இந்த பேங்க் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டாக சூஸ் பண்ணுவேன். சரி, நிறைய நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் இருக்குது, பேங்க்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட்டில் போய்கிட்டு இருக்கு ஒரு பேங்க். ஸோ நான் ஃபஸ்ட்டு கனரா பேங்க் சூஸ் பண்ணுவேன், சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வரைக்கும் என் வாழ்க்கையில் எங்கள் ஏரியாவில் மதுரையில் நான் சுற்றி இருக்கேன், பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரான்னு ஒன்றா நான் பார்த்ததே இல்லை. மேபி ஏதாவது மூலை முடுக்கில் இருக்கலாம் போல். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ கனரா பேங்க் ஒரு 1000 பிரான்ச் இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ளே அப்படின்னா, இப்போ பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா பார்த்தீங்கன்னா ஒரு 200-300 பிரான்ச் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் அப்ராக்சிமேட்டாக சும்மா சொல்கிறேன், கால்குலேஷன்லாம் பார்க்கல சொல்கிறேன். அப்போ லெஸ் நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் இருக்கும்போது நமக்கு டிரான்ஸ்ஃபர்லாம் போடுறாங்கன்னா ஒரு இடத்துலேருந்து தூரமாக ட்ராவல் பண்ணி இன்னொரு இடத்துல போய் டிரான்ஸ்ஃபர் போடும்போது நமக்கு லாங் டிஸ்டன்ஸாக இருக்கும். இப்போ பட் பார்த்தீங்கன்னா கனரா பேங்க்லாம் இருக்குது, அது பார்த்தீங்கன்னா நிறையா பிரான்ச்சஸ் இருக்குது, உள்ளுக்குள்ளேயே பக்கத்துலேயே மேபி நம்ம கேட்டுக்கிட்டு கூட ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்துக்கலாம். ஸோ என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு சொல்கிறது கனரா பேங்கை சூஸ் பண்ணுங்கள். செகண்டு முக்கியமானது இந்தியன் பேங்க், சரியா? அவங்க வேக்கன்சி ரிலீஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக, சரியா? கண்டிப்பாக ஒரு 200க்கும் மேற்பட்ட வேக்கன்சி நம்ம எதிர்பார்க்கலாம் இந்தியன் பேங்க்கில், சரிங்களா? இனிதான் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ தேர்டாக நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், IOB, சரிங்களா? ஃபோர்த்தாக நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது BOB, பேங்க் ஆஃப் பரோடா,
சரிங்களா. இதெல்லாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ப்ரைம் சிட்டியில் இருக்கும். பிஓபிலாம் மேக்ஸிமம் நம்ம பார்க்கறது ப்ரைம் சிட்டியில் தான் மெயினாக பிஓபி நிறையா இருக்கும். சரிங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து இதை சூஸ் பண்ணலாம். எது? பஞ்சாப் நேஷனல் பேங்க். சரியா, அதை சூஸ் பண்ணலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 6வதாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுக்குற ஒரு 5 ப்ரிஃபரன்ஸ் தான் மக்களே முக்கியம். அதுக்குள்ளே உங்களுக்கு எந்த பேங்க் நீங்கள் எதுன்னு கிடச்சிரும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு 5 ப்ரிஃபரன்ஸ் நம்ம மெயினாக அது வந்து ப்ரைவேட்டைசேஷன் ஆகாமே இருக்கணும், லெஸ் பாசிபிளாக இருக்கணும், இது ப்ராஃபிட்லேயும் நல்லா மூவ் ஆகிக்கிட்டு இருக்கணும் அந்த பேங்க்கு. ஸோ அடுத்து 6வது சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, 7வது யூகோ பேங்க் சூஸ் பண்ணுங்கள், 8வது யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா சூஸ் பண்ணுங்கள். சரிங்களா. அடுத்து 9வதாக பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் இந்தியா சூஸ் பண்ணுங்கள். சரியா. அடுத்து 10வதாக பார்த்தீங்கன்னா பஞ்சாப் அண்ட் சிந்து பேங்க் சூஸ் பண்ணுங்கள். சரியா. 12வதாக பிஓஎம் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 தான் வருது. எப்படி 8? ஓகே, 8 போட்டேன், 2 தடவை எழுதியிருக்கேனே அதாவது. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இங்கே மட்டும் அப்போ என் கூட வருது. 1 2 3 4 5 6 7 யூனியன் பேங்க் ஆஃப் 8 பேங்க் ஆஃப் இந்தியா 9 பஞ்சாப் அண்ட் சிந்து 10க்கு அப்புறம் 12 போட்டேன். பார்த்தீங்கன்னா இதுதான் தவறு. 10க்கு அப்புறம் 11th பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆர்டரில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றத உங்கள்கிட்ட சொல்லணும்னு தான் இந்த வீடியோவே நான் மேக் பண்ணேன். ஸோ நீங்கள் பேங்க் எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ இன்றைக்கி நைட்டே உங்களுக்கு வந்துடும். எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும்னு சொல்லி, என்னென்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வந்துடும். சரிங்களா. ஸோ இந்த ஆர்டரில் வந்து நீங்கள் பேங்க் ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா ஒன்றுமே இல்லை, இதை வெப்சைட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், மொபைல் ஆப்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சிடபிள்யூஜே வெப்சைட்குள்ளே போயிட்டீங்கனாலே ராயல் பாஸ்ன்னு இருக்கும். ஸோ இதுக்குள்ளே போனீங்கன்னா என்னென்னலாம் இருக்குன்னு உள்ளே போட்டிருப்போம். மெட்டீரியல்ஸில் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே எல்லாமே உங்களுக்கு இருக்கும். சரிங்களா. ஸோ சூப்பர் பேட்ச் இங்கே இருக்குது புதுசாக. ஸோ இன்றைக்கி டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி ஓப்பன் ஆயிருச்சு. ஸோ யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். சரிங்களா. ஸோ அவ்வளோதான் மக்களை சொல்லணும்னு நினச்சேன். உங்களது விடைபெறுவது உங்கள் ஜாக்சன். டின் டின் டின்.